வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் இளவனசர் கோட்டை ஊர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ஜே ரியாஸ்கான். நான் கடந்த 20 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 20 வருஷமாக நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் தாத்தா பண்ணார், எங்கள் அப்பா பண்ணார், அதுக்கப்புறம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 20 வருஷமாக நான் நெல், கரும்பு, மக்காசோளம், மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். கடந்த 20 வருஷமாக பல விதமான கம்பெனி டிராக்டர்லாம் வாங்கி ஓட்டி பார்த்தேன். இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நியூ ஆலண்டில் 30-37 வண்டி எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ இந்த 1.5-2 வருஷத்தில் நல்ல ரிசல்ட் இருக்குது. வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்குது. வண்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சொந்த உழவுக்கு சொந்த வேலைக்கு உகந்தமான வண்டி. நல்லா எல்லா வேலைக்கும் நல்லா இருக்குது. இந்த யூரோப்பியன் பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்கறனால ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பட்டன் செட் பண்ணி நம்ம இது பண்ணி ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி செட் பண்ணிட்டாக்கா அந்த நேரத்தை மிச்சம் பண்ணி கொடுக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அளவு செட் பண்ணி ஓட்டணும்னு அவசியம் இல்லை. அதனால் பட்டன் சிஸ்டமேட்டிக் நல்லாயிருக்கு. டைம் மிச்சமாகுது. ஒவ்வொரு கீருக்கும் ஓட்டும்போது ஃபஸ்ட்டு கீருக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீர் ஸ்பீடு, செகண்ட் கீர்னா செகண்ட் கீர் ஸ்பீடு, அந்த மாதிரி 4வது கீர் ஓட்டும்போது 4வது கீருக்கான ஸ்பீடு கொடுக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்பீடு இருக்கிறதுனால ரிவர்ஸ் ஸ்பீடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மண் ரொட்டவேட்டரில் பிடிச்சாலும் ரிவர்ஸ் கீர் போட்டு விட்டோன்னா நின்ன இடத்துல மண் பூரா வீழ்ந்துருது. இது ரொம்ப அற்புதமான ஒரு டெக்னாலஜி. இந்த வண்டியில் 1800 லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கறனால 9 பாயிண்ட் கலப்பை, 5 கலப்பை, ரொட்டவேட்டர் எவ்வளோ பெரிய இம்ப்ளிமெண்ட்டாக இருந்தாலும் போட்டு சர்வசாதாரணமாக ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ இதில் டிப்பர் லோடு ஓட்டினாலும் ஒரு யூனிட் 1.5 யூனிட் மண் எடுத்தவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 1 யூனிட் டிப்பர் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ஜேசிபிக்கு போனால் எப்படி 1.5 யூனிட் போடுவாங்க வெயிட்டு. அந்த லோடு வெயிட் அன்லோட் பண்ணுறதுக்கும் பெரிய பம்பு கொடுத்துருக்காங்க, பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அதனால் ரோடு ரன்னிங்கில் ஓட்டி பார்த்தோம், அதுவும் நல்லா இருக்குது. எல்லா பர்ஃபார்மன்ஸுக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. 30-37 வண்டியில் 40 HP இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். மற்றபடி எக்ஸ்ட்ரா செலவு எதுவுமே வைக்கல. இது வரைக்கும் மைலேஜ் ரொம்ப அற்புதமான மைலேஜ் கொடுத்துருக்குது. மணிக்கு ரொம்ப குறைஞ்ச செலவில் டீசல் ஓடிட்டுருக்குது. இப்போ மற்ற வண்டிக்கு போட்ட டீசலோட இந்த வண்டிக்கு டீசல் செலவு ரொம்ப கம்மி. ஓகேவா? அந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. இதில் சைடு ஷிஃப்ட் கீர் இருக்கிறதுனால கீர் போகிறது ரொம்ப சலிசாக இருக்குது. காரில் உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு நினப்பிலே வண்டி போயிட்டுருக்குது. ரெண்டாவது கிளச்சு டபுள் கிளச்சுன்றதுனால கிளச்சும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கிளச்சு போக எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி தள்ளிக்கலாம், பின்னாடி தள்ளிக்கலாம். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி. எனது தம்பி நியூ ஆலண்ட் -2 வச்சுருந்தார். கிட்டத்தட்ட அவர் 7-8 வருஷமாக 2 வண்டி வச்சு வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தார். பேலர் ஓட்டினார், எல்லாம் பண்ணார். நான் அதர் பிராண்ட் வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி எல்லா வண்டியும் இந்த மாதிரி ஓட்டலே, இந்த வண்டி இது மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஏரியா உட்காந்து ஓட்டி பார்த்த அப்புறம் வண்டி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் திரும்ப நியூ ஆலண்ட் வாங்கினேன். நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் 2 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி நான் வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு யார் வந்தாலும் நான் நியூ ஆலண்ட் வண்டி தான் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்.